உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார் முக்கால் சத்தியம். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் கணக்கு கொடுக்கார். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் சென்னை மெட்ராஸு கைலாசத்தில் தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் சிலிவுத்தூர் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. வழக்கறிஞர்களுக்கு இப்போ கணக்கு போடுதார். உள்ள வழக்கு ஆடுத ஒரு வழக்கு போகிற ஒரு வெத்து விளையாட்டு மாதிரி வழக்கறிஞர் நீ ஆடிட்ட பாடிட்ட. அப்போ நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் உட்கார்ந்துருக்காருன்னா 2 பேரும் ஆணும் பெண்ணும் உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு, தக்க பாதுகாப்புக்கு உள்ள கணக்கு வரணும். இவன் காவல்துறை இவனாக நியமிச்சிருக்கான். ஜனநாயக ஓட்டு முத்திரை வாங்கி இவனாக நியமித்தது தாசில்தார், விஓ, கலெக்டரு, பத்திரப்பதிவு எல்லாம் வென்று இன்று எல்லாமே இவனாக நியமித்தது. இது தப்பு. கோர்ட்டிலேருந்து கையெழுத்து போட்டு கோர்ட்டார் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி கையெழுத்து போட்டுருக்காங்களா அந்த கேள்வி கேட்கார். கோர்ட்டுக்குள்ளே இடம் பூரா உள்ளே இருக்குது, எல்லா கணக்கு வழக்கு உள்ளே இருக்குது. அப்போ வெளியில் இதுக்கு ஜனநாயக ஓட்டு வாங்கி ஓட்டு முத்திரையை போட்டு பூமியை பாழாக்கியிருக்கான். இதுக்கு தப்பு வந்தால் உள்ளே வழக்காடி அதை கேன்சல் அடிச்சிருதான் வழக்கறிஞர்கள். அப்போ அந்த வழக்கறிஞர் உள்ள கணக்கு எடுக்கார். திரிசூலமும் உள்ள திராசும் உள்ளே சுற்றி கொண்டே வருது. அப்போ கணக்கு வெளியே எடுக்கணும்ல. அந்த கணக்கு வெளியே எடுத்தால் தானே இது சட்டப்படியாக இவனுங்களை பூரா தப்பு செஞ்சவனை அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் வழக்கு. அப்போ ஒவ்வொருத்தன் தப்பு செஞ்சதுக்கு கீழே மனுகளை போட்டு பெட்டிஷனை போட்டு தப்பிச்சு ஓடிதான் அந்த பீஸ் வாங்குதான். வழக்கறிஞர்கள் பீஸ் வாங்கி அந்த கணக்கு தப்பு பண்ணி வெளியில் ஆடுதான். அப்போ தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க முடியாத நிலைமையில் நீதிபதி, ஜட்ஜி, கோர்ட்டார் எல்லாமே இருக்காங்க. அது கணக்கு. இவங்களுக்கு அப்பாற்பட்ட மேலே உட்கார்ந்துருக்கிறது கடவுள். அப்போ கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்காங்க. அப்போ அந்த கடவுள் உள்ளே இருக்கிற கணக்கு வெளியே எடுக்கார். கடவுள் வெளியே எடுக்கார். தப்பு செய்யறதுக்கு நான் கொடுக்கல. இப்போ 7 மாநிலமாக போட்டு உட்காந்துருக்கான். தப்பிக்கணும், நம்ம பிரதமராக உட்காரணும், நாற்காலி சேர் செத்த பேய் பேப்பரில் உட்காந்து நம்மளும் ஆட்டி செத்த பிணமாக உட்காந்து தமிழ்நாட்டில் நம்ம ஆட்டணும்னு இவன் நினைக்கான். முடியாதுடா. 7 மாநிலத்தை பீஸை உருவிட்டார். இப்போ 7 மாநிலத்தில் டெல்லியில் பிடிப்பான். டெல்லியில் பிடிக்கல இங்கே எல்லா நீதிமன்றமும் ஒரு அலறல் கொடுப்பார். அப்போ அந்த கணக்கு உள்ள வரையில் கணக்கு கிச்சின்னு கேட்ச் பண்ணுவார். இதான் நீ கணக்கு ஒன்றே வச்சு தூக்கக்கூடிய கணக்கு அவர் தான் தூக்குவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. ஏன்னா உட்கார்ந்த பிறகு அவன் எவனுமே ஆடக்கூடாது. ஆடுதானா அப்போ இவனுங்களுக்கு 8 நாட்டு சனீஸ்வரி பிடிச்சி ஆட்டி உள்ளே கொண்டு வந்து குடும்பமே உள்ளே போயிடும். அவன் எத்தனை சொத்து எண்ணெய் சேர்த்து வச்சாலும் மூட்டையாக பேப்பர் சேர்த்து வச்சாலும் நாக்கை இழுத்து போட்டு நக்கி உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வச்சு நக்கிக்கோடா. பெஸ்டோ பிரமா முக்கால் சத்தியம். புரிஞ்சி நடை, தெரிஞ்சி நடை. தமிழ்நாட்டில் உட்காந்து இவருக்கு எதிர் மனுதாக இப்போ நீதிமன்றத்தில் எதிர் மனு குதிரை ஓடுதா, எதிரும் குதிருமா ஓடுதா, அதை மாதிரி இவன் அமைச்சராக உட்கார்ந்துருக்கவன் எதிரும் குதிருமா நீ ஆடுதடா. முக்கால் சத்தியம். கோயிலுக்கு அறளுத்துறை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வழக்கறிஞர்கள் பூரா உள்ளே மாட்டுவான். கோயிலுக்கு உள்ள அறளுத்துறை அமைச்சருக்கு வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயர் உள்ளே மாட்டுவான். அது முதலே தூக்கிடுவார். கோயிலுக்குள்ள கணக்கில் முதலே உள்ளே தூக்கிடுவார். தப்பு செய்கிறதுக்காக நான் உள்ளே கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். அப்போ அதுக்கு உள்ளே உடையப்பட்ட வழக்கறிஞர்கள் பூரா உள்ளே போயிடுவான். செயலறையில் போயிடுவான். போட்டார் கணக்கு. அதான் உள்ள திரிசூலமும் திராசு உள்ளே சுற்றி கொண்டே இருக்குது. தப்பாக நீ நினச்ச ஆடுனா உன் பொண்டாட்டி பிள்ளைய நடு வீதியில் அப்படியே படைகள் வெளியே போகுது. கடவுளுடைய படைகள் கண்ணுக்கு யாருக்கும் தெரியாது. அதை நெரிச்சிட்றா அப்படின்றவார். தண்டனை கைலாசத்துலேருந்து உட்கார்ந்தே நெரிப்பார், அடிப்பார். இதில் கைலாசத்தில் வழக்கறிஞர் ராஜபாளையம் தெற்கு பாளையம் அவனுக்கு தெரியும். படைகள் இறங்கிட்டால் ஈரக்கொலையை உருவிடும். ராஜபாளையம் தெற்கு பாளையம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் புரியுதா. அதில் ஒருத்தன் கைலாசத்தில் வழக்கு ஏற்றி வழக்கு ஆடுனதை கேன்சல் அடித்தாங்கள சிலிவுத்தூர் கவர்மெண்ட் லாயர். இது அடிடா, பத்திரம் போடுறா, அட்ரா, குறுக்கு வருக எல்லாம் பட்டு அட்ரா போடுறான்னு அடித்தா விட்டானா அது அவனுக்கு தெரியும். சிலிவுத்தூரில் இவனை பற்றி அவனுக்கு தெரியும். இவன் கைலாசத்தில் ஆதியில் ஐயாவுக்கு வேலை பார்த்தவன் அவனும் காவல்காரன். இந்த செம்மத்தில் அவனை படிக்க வச்சு தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்ற வழக்கறிஞர் இப்போ ஒரு பதவியில் உட்கார வச்சுருக்காரு. 2வது வருஷத்துக்கு பதவி, பதவி 2வது பதவி. இவன் தான் இராணுவ முப்படைக்கு எல்லா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இவன் தான் பட்டியல் ஏற்றணும். இவன் இந்த வரிசையாக ஏற்றணும். நீதிமன்றத்துக்கு காவலுக்கு
காவல் படைகள் உள்ளே இறக்குறதுக்கு இவன் தான் பட்டியல் ஏற்றணும். இவன் கையால் தான் ஏற்றணும். புரியுதா? இவன் தான் ஏற்றணும், ஏற்றி கொடுக்கணும். சட்டப்படி மாநிலத்தில் இவன் ஏற்றி கொடுக்கணும். ஏற்றி கொடுக்கையில் உள்ள எல்லா நீதிமன்றத்துக்கும் எல்லாம் வந்துடும். கரெக்டாக உள்ள நீதிமன்றத்துக்கு வானரப்படம் உள்ளே வந்துடும். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ, புரிஞ்சு நடை. விளையாட நினைக்காதீங்கடா, விளையாட நினைக்காத. விளையாடுதார் இப்போ எல்லாரும் மாட்டி உட்கார்ந்துருக்க கூவ மாதிரி விவசாயத்தை அழித்து கவர்மெண்ட் லாயர் பூரா விளையும் பூமியில் பூரா கையெழுத்து போட்டிருக்கான். விளையும் பூமி, குளத்துக்கு கீழே, குளத்துக்கு மேலே, குளத்துக்கு கீழே எல்லாமே விளையும் பூமி. விளையும் பூமியில் போட்டால் என்ன சட்டம்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு? வழக்கறிஞர் கவர்மெண்ட் லாயருக்கு எல்லாமே தெரியும். கோயில் இடத்துல பூரா பட்டா அடித்து பவர் அடித்தது இது தப்பு செல்லாது. ஆனால் கையெழுத்து போட்டவன் பூரா அதிகாரி பூரா உள்ள செயலறைக்கு போய்கொண்டே இருப்பான். முக்கால் சத்தியம். வந்துட்டான்டா, வந்து உட்கார்ந்து பார்த்தியா ஐயா கணக்கு போடுறாரு, ஐயா உட்கார்ந்துருக்காரு. அந்த பறவைகளே பார்த்து சந்தோஷமா எப்படி கைலாசத்தில் உட்காந்துருக்கா? முட்டா பேலை காமுட்டா பேகளா? முக்கால் சத்தியம்.